வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும். இது உங்கள் ராஜமௌலி எலக்ட்ரானிக்ஸ், முத்தியாபுரம், தூத்துக்குடி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல அகுஜா 4040S அப்படின்ற மாடலோட ரீஒர்க் தான் பார்க்க போறோம். இந்த அம்ப்ளிஃபயர்ல பாத்தீங்கன்னா தண்ணி பட்டு உள்ளக்க போர்டு எல்லாமே ஷார்ட் சர்க்யூட் ஆயிட்டு சின்ன சின்ன காம்பனண்ட் எல்லாமே துருப்பிடிச்சாயிருச்சு. அதனால நம்ம இதை பவர் ஆம் செக்ஷனை மட்டும் பிரிச்சுட்டு வேற ஒன்று போர்டு போட்டு பண்ணியிருக்கிறோம். அது எப்படின்னு இப்போ அம்ப்ளிஃபயரோட உள்ளக்க பார்ப்போம். அம்ப்ளிஃபயரோட இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் போர்டை இதை ஃபிக்ஸ் பண்ணி மாட்டி வச்சிருக்கிறேன். இந்த போர்டு ஃபுல்லாக எல்லா செக்ஷனுமே தண்ணி பட்டுருச்சு. இதில் நம்ம ரெக்கார்ட் செக்ஷன், கேசட் ஃப்ரீ செக்ஷனு, இந்த பவர் ஆம் செக்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணி பார்த்தோம். ரெடி பண்ண அது அந்தளவுக்கு கிளியர் ஆகலை. நிறைய காம்பனண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் அப்படி பண்ணி போட்டாலும் திரும்ப நாளடைவில் பாட அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் நம்ம சக்தியோட ஒரு ஸ்டீரியோ போர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 52001943 யூஸ் பண்ண நார்மல் ஸ்டீரியோ போர்டு இதில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பவர் ஆம்பை மட்டும்தான் இதில் நம்ம மாற்ற போகிறோம். இதில் பவர் ஆம் செக்ஷன் டோட்டலாக எல்லாமே போயிருச்சு. இதை காட்டிலும் இது உங்களுக்கு பவர் நல்லா தான் இருக்கும். இதில் ஆல்ரெடி இதில் உள்ள அகுஜா டிரான்ஸ்ஃபார்மர் போயிருக்கு. இது வந்து வேறு டிரான்ஸ்ஃபார்மர் கஸ்டமர் மாற்றிருக்கிறாங்க. இதில் 28028 12012 09 அந்த மாதிரி டிராஃபிக்கில் அவுட்புட் வருது. இதில் 28028 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 20 ஆம்பியர் டயோடு நான் ஒன்று போட்டிருக்கிறேன். இன்னும் லைன் பண்ணலை. 2200 mAhல 50 வோல்ட் கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பெரிய வேலை அப்படின்றது இல்லை, சின்ன வேலை தான். இது யாருனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு எதுவும் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இதில் பழைய பவர் செக்ஷன் இருந்த ஆம்போட பவர் டிரான்சிஸ்டர் செக்ஷன் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் சக்தி போர்டை ஆல்ரெடி மெச் பண்ணிட்டேன். இது உள்ளக தட்டுச்சு அப்படிங்கிறனால இந்த போர்டை நான் கிரைண்டிங் பண்ணி இதில் மாட்டியிருக்கிறேன். நாலுமே நல்லா பேஸ்ட் வச்சு, தெர்மல் பேஸ்ட் வச்சு நல்லா ஹீட்ஸிங்கில் நல்லா டைட் பண்ணி மாட்டியிருக்கிறோம். இதில் இங்கேருந்து டியூல் சப்ளையை எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்பீக்கர் அவுட்புட்டை ஸ்பீக்கர் தெர்மினலுக்கு கொடுக்க போகிறோம். இந்த லெஃப்ட் சைடு இன்புட்டு இந்த வயரு, இந்த ரெட் கலர் ஸ்லீவில் வருதுல இந்த வயரு, அப்புறம் இந்த எல்லோ கலர் ஸ்லீவில் வர்றது ரைட் இன்புட்டு. இந்த லெஃப்ட் ரைட் இன்புட்டை எடுத்து அப்படியே இதில் இன்புட்டில் கொடுக்க போகிறோம். அவ்வளோ இந்த பவர் செக்ஷன் ஃப்ரீ செக்ஷன் எல்லாம் ஒர்க் ஆகும். இந்த பவர் செக்ஷனுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் லைனை நம்ம கட் பண்ணி விட போகிறோம். இது ஆல்ரெடி சிங்கிள் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடியது. நம்ம இதை டியூல் சப்ளையில் இது போடுறோம். கஸ்டமர் 2 12 இன்ச் யூஸ் பண்ணுறேன்ருக்காங்க. இதில் ஆல்ரெடி இருந்த போர்டோட நம்ம இப்போ போட்டிருக்கிற போர்டுக்கும் நல்லா இருக்கும். அவங்களுக்கு டெத் அண்ட் நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும். நாய்ஸ் எதுவும் வராமல் இதை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்னு போட்டு செக் பண்ணி காட்டுறேன். 2 12 இன்ச்சு யூஸ் பண்ணி ஒரு டீ கடையில் இந்த அம்ப்ளிஃபயரை யூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம இப்போ இதில் வயரிங் எல்லாம் முடிச்சாச்சு, செக் பண்ணியாச்சு. ஹம்மிங் எதுவும் இல்லை. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் வயரு, லெஃப்ட் ரைட்டு சிக்னல் வயரில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இருக்காது. சிக்னல் வயர் மட்டும்தான் சோல்டரிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை ஸ்லீவ் எடுத்துகிட்டு அதில் கிரவுண்டு எக்ஸ்ட்ரா நம்ம வால்யூம் கண்ட்ரோலோட கிரவுண்டுலேயும் வால்யூம் கண்ட்ரோலோட மெட்டல் பாடியிலையும் நம்ம அதை சோல்டரிங் பண்ணியிருக்கோம். ஹம்மிங் இஷ்யூ வராமல் இருக்க. இதில் ஆடியோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் சாங்ஸ் போட்டு.